கன்னியாராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2015வது வருஷம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல நாளில் வியாழக்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் ரொம்ப அமோகமாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது. அது ஜனவரி மாதமே எடுத்த காரியங்கள்லாம் நம்ம சிறப்பாக கொண்டாட போகிறோம். காரணம் ஜனவரி மாதத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஜனவரி 14ஆம் தேதி 15ஆம் தேதியிலேருந்து எடுத்துட்டோம்னா எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவார். அதாவது கூடாத காரியங்கள்லாம் கைகூடும். ரொம்ப வருஷமாக இந்த பிரிஞ்சு வாழ்கிறவாள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு நடந்துடும். காரணம் 2015வது வருஷம் சர்கானித யோகத்தில் இந்த வருஷம் துவங்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். 100%க்கு 97% ரொம்ப அற்புதமான கால நேரம். இந்த ஜனவரி மாதம் 9 கிரகத்துக்கு 7 கிரகங்கள் நமக்கு அற்புதமாக இருக்கும். ஜனவரி மாதத்தில் 9 கிரகத்துக்கு 7 கிரகம் நமக்கு அற்புதமாக அமோகமாக இருக்கிறதுனால எல்லா சுபகாரியமும் சுபிட்சமாக நடக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பிப்ரவரி மாதமாக அதை விட கேட்கவே வேண்டாம். குரு பகவானுக்கு ரொம்ப சுபாதினி யோகம், அதே நேரத்தில் சனி பகவானுக்கு அதோஹாரித யோகம். இப்படி அதோஹாரித யோகம் ரொம்ப அற்புதமான யோகம். பீமனுக்கு அந்த யோகம் வந்து தான். பீமனுக்கு வரும்போது மகாபலம் வந்துருச்சான். மகாபலம் வந்து தான் அவனுக்கு இந்த இதில் போயிட்டு பார்த்தாக்கா இடும்பனை போய் சண்டை போடுறது, இடும்பியோடு சேர்றது மகாபாரதத்தில். அப்போ அந்த ஒரு பலம் வந்துட்டா, அந்த தைரியம் தன்னம்பிக்கை வந்துட்டாலே போகிறோம். எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவார். மனோதைரியம் அளவுக்கு அதிகமாக வந்துடும். காரணம் இப்போ சனி பகவானோ 3ஆம் இடத்துல இருக்கார், அதாவது குரு பகவானோ லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே நேரத்தில் சனியும் 5, 6 குடையவனும் இல்லையா. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் சனி தான் அதிபதி. 6 குடையவனும் அவன் தான் சத்துர்ரோக ஸ்தானாதிபதி. குரு பகவானும் 4, 7 குடையவர், கேந்திரத்துக்கு குடையவர் இல்லையா. அதே நேரத்தில் இப்படி எல்லா வகையிலையும் பார்க்குறச்ச கன்னியா ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதம் மனோதைரியத்தினாலேயே எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிச்சுடலாம். 7 கிரகங்கள் சாதகமாக இருக்க எங்கே போய் எதை கேட்டாலும் யாரும் கொடுத்துருவா, இல்லைன்னு சொல்ல மாட்டா. ரொம்ப பேர் இந்த பேங்க்லலாம் பார்த்தாக்கா ரொம்ப விண்ணப்பிச்சிருப்பா, கடனுக்காக லோனுக்காக வாங்கணுன்ட்டு. வீடை வச்சு வாங்கணும், வாசலை வச்சு வாங்கணும், இப்படிலாம் நின்றுருப்பா. இதுக்கெல்லாம் பகவான் ஒரு அனுகிரகத்தை பண்ண தான் போகிறா. கவலையப்பட வேண்டாம். சுப செய்திகள்லாம் வந்த வண்ணமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடுலாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மார்ச் மாதம் பார்த்தா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போயிட்டு வரலாம். சில பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கெல்லாம் ஒரு உகந்த நேரம்னு பேர். அந்த உகந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். அதே நேரத்தில் கன்னியா ராசியில் பார்த்தா இந்த மனக்லேசங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் பார்த்தா அந்த தகாத நிலைகள் எல்லாம் ஈடுபடுத்திட்டு மனசை போட்டு தனக்கு தானே குழப்பின்னு இருப்பா. நேர்வழியில் சம்பாத்தியம் வேணும். குறுக்கு வழி சம்பாத்தியம் அவசியமே இல்லை. 2 நேரம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடணும். உறக்கம் 8 மணி நேரம் அவசியம் வேணும். யார் ஒருவர் இறைவனுக்கு மட்டும் பயப்படுறாளோ அவள் வாழ்க்கையில் தவறே பண்ண மாட்டா, பஞ்சமகா பாதகத்தை பண்ண மாட்டா. ஆனால் ஒரு சிலர் இந்த கன்னியா ராசியில் சபலத்துக்கு உள்ளாயிடுவா. சபலத்துக்கு உள்ளானால் தவறுகள் அதிகமாகிடுமே. அந்த தவறுலேருந்து நாம் எப்படி வெளியே வர்றது? இதுக்கு பகவான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இப்போ கொடுத்துருக்கா. இந்த 2015வது வருஷம் 97% நமக்கு நன்மையே நடக்க போத. இந்த நேரத்தில் ஒரு சில தவறுகள் இருந்தாலும் நேற்று வரை அந்த தவறுகள் போயிடுத்து இன்றைக்கி நாம் மனிதன் ஆகலாம். அப்போ அந்த மனிதன் ஆனால்தான் இறைவனுக்கு அது பிடிக்கும். இறைவனுக்கு பிடித்தமான உணவை தான் நம்ம சாப்பிடணும். சாத்வீகமான உணவை நம்ம சாப்பிடணும். அப்போது பூமிக்கு மேலே விளையிறது 32 கரிகாய் இருக்குது. அதை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும். நிறைய பச்சை கரிகாய்களை நாம் எடுத்துக்கணும், உணவாக எடுத்துக்கணும். காலை வேளையில் எழுந்தோன்னே நல்லா நடந்து பழகணும், ஓடி பழகணும், ஆடி பழகணும், இப்படியாக குதித்து பழகணும். இப்படி நம்ம செய்கிறச்ச நமக்கு எல்லாமே பகவான் நல்ல ஒரு அதீதியான சக்தியை கொடுத்துருவா. இதில் ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப சோம்பேறித்தனமும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சரின்னு அப்படியே போயிட்டே இருக்கணும். காலத்தால் சட்டுன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் எழணும். அதாவது சூரியனுடைய கதிர்கள் நம்மளுடைய சிரஸில் விழப்படாது. இந்த கோணராசியில் பிறந்தவாளுக்கு கொஞ்சம் அசட்டு தைரியமும் வரும், அதே நேரத்தில் துணிச்சலும் வரும். துணிச்சல் வரும், சோர்வுத்தனமும் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் நம்ம விட்டுறணும். அதாவது நம்ம 8 கெட்ட குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. கோபம், பதட்டம், பயம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இப்படி வியாதி, சோர்வு, இதெல்லாம் இதில் தூக்கி எறிஞ்சிடணும். பகவானே கதின்னு நம்ம பூர்ண சரணாகதி ஆயிடுச்ச நமக்கு எல்லாமே பகவான் பார்த்துப்பா. ஏப்ரல் மாதம் ரொம்ப விசேஷமான மாதம்னு சொல்லலாம். காரணம் வீடு தேடி சுப செய்திகள்லாம் வரும். நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் கல்யாண பிராப்தி வந்துடும். ஏன்னா குரு பலம் நல்லா ஆதிக்க பலத்தில் இருக்க. குரு 12ல் வர்றான்னு பயப்படாதீங்க. இந்த 3 வருஷம் 3 நாள் இந்த சனியுடைய பலம் ரொம்ப ஒரு திவ்யமான பலம்னு சொல்லலாம். 3 வருஷம் 3 நாளுங்கிறது சாதாரணம் இல்லை. 19ஆம் தேதி 12வது மாதம் 2017 தான் இது ஒரு பலன் பெருமாள் கொடுக்குறார். இப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் முடிவு, சனியுடைய முடிவு 3 வருஷம் 3 நாள்.
அப்போ நமக்கு வந்து நல்ல பலனை பகவான் செஞ்சுட்டு தான் போவான். 3ஆம் இடம் திருதிய ஸ்தானம். திருதிய ஸ்தானம் தான் சகோதர சகோதரி ஸ்தானம். 3ஆம் இடத்துக்கு பார்வைகள்லாம் நல்லா இருக்க, குரு பார்வையாக இருக்கட்டும், சுக்கரனுடைய அதிதி சுக பார்வையாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவார். ஏப்ரல் மாதம் எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதம் ஏப்ரல் மாதம். காரணம், சனி பகவானுக்கு அகாதிதி யோகம் வந்துடுறது. அந்த அகாதிதி யோகத்தில் வண்டி வாகன யோகம் நமக்கு வந்துடும். சில பேர் பார்த்தாக்க பெரிய ஃபேக்ட்ரி போடணும்னு நினச்சிட்டு இருப்போம். அது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தானே. ஆயுஷ் காரகனும் சனி தான். இரும்புக்கு அதிபதி பகவானை தான் சொல்லணும், உலோகத்துக்கு சம்மந்தப்பட்டவன். அதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு சனி பகவான் நல்லா உறுதியாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு விதமாக செய்யலாம். மே மாதத்தில் எடுத்துட்டா அந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவா, அதே நேரத்தில் ஜவுளி வியாபாரம் பண்ணுறவா, துணிமணி வியாபாரம் பண்ணுறவா, ரெடிமேட்ஸ் கடை வச்சுருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த நேரம்னு சொல்லலாம். இந்த மே மாதத்தில் எல்லா வகையிலையும் நல்ல ஒரு சிறப்பு மிக்க மாதம்னு சொல்லலாம். காரணம், 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நல்ல சிறப்பான ஒரு வலிமையாக இருக்கிறதுனால மே மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஜூன் மாதத்தில் வந்து சிறப்பு மிக்க மாதம் ஜூன் மாதம். காரணம், ஜூன் மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான நிலை நமக்கு கிடைக்க போகிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாளாக போராடிகிட்டே இருப்பா குழந்தை பாக்கியத்துக்கு, அவளுக்கெல்லாம் சட்டுப்பட்டுன்னு குழந்தை பாக்கியம் பகவான் கொடுத்துருவா. இறைவன் தான் கொடுக்கறது குழந்தைய வந்து நாம் பெற்றுக்கிறோம், நாம் நினைக்கிறோம். அவர் பகவான்கிட்டேருந்து கிடைக்கிறது. இது கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை வந்து பகவான் தான் கொடுக்கணும். இறைவன் நினைச்சால்தான், நம்மளுடைய பூர்வ புண்ணியம் ஒத்துழைச்சாதான் நமக்கு குழந்தை பாக்கியம். எல்லா செல்வமும் கிடைக்கும். 1000 கோடி செல்வங்கள் கிடைக்கும். எடுத்து செய்கிறதுக்கு 1000 வேலையாள் இருப்பா. எல்லாமே சொர்க்கமாக நம்ம இருக்கலாம், சொர்க்கத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையை கொடுக்கறது பகவான் தான். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்தில் வந்து தம்பதிகள்லாம் சௌக்கியமாக இருப்பா, அந்யோன்யமாக இருப்பா. அதாவது எதுலேயுமே ஒரு நிதானமாக இருப்பான். அந்த நிதானமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியது ஜூன் மாதம். ஜூலை மாதம்லாம் பார்த்தாக்கா குழந்தைகளுக்கு ஒரு ஏற்ற மாதம்னு சொல்லலாம், குதூகலமான மாதம். எப்போவுமே வெளியூர் வெளிநாடெல்லாம் குழந்தைகளோட தம்பதி சகிதமாக குழந்தை குட்டியோடு எல்லாம் போயிட்டு குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் காட்டிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஜூலை மாதம். காரணம், ஜூலை மாதத்தில் ராகுடைய சூழ்நிலைகளும் செவ்வாயுடைய அதி பாவன யோகமும் பாவன ஸ்ரீகாத யோகமும் சுக்கிரனுடைய வலிமையும் சூரியனுடைய சஞ்சாரமும் சுக்கிரனுடைய பார்வையும் சூரியன் விலகி நின்று மற்ற கிரகங்களுக்கு வழி விடுறதுனாலையும் குழந்தைகளுக்கு ஒரு சௌக்கியம்னு சொல்லலாம். அப்போது ஆகஸ்ட் மாதம் பெரியவாளுக்கெல்லாம் உடல் உபாதைகள் தீரும். நீண்ட நாளாக வியாதியோடு போராடிகிட்டே இருப்பாள். கை காலெலாம் குடைச்சலாக இருக்கும். வயசு 60க்கு மேலே தாண்டி இருக்கும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பிள்ளையாண்டா காப்பாற்றுவாளா, பொண்ணு காப்பாற்றுவாளோ, இப்படிலாம் மனப்போராட்டம் மனச்சஞ்சலங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். எல்லாமே இருக்கிறது. அதாவது வயசான காலத்தில் வந்து சாப்பாடு மட்டும் போட்டால் பத்தாது, அவளை கூடவே வச்சுக்கணும் அம்மா அப்பாவை. இது ரொம்ப அவசியமான ஒன்று. அம்மா சாப்பிட்டியா, அப்பா சாப்பிட்டேலா, இப்படி குழந்தை ஒரு ஆனந்தமாக வந்து கேட்குறச்ச அவளுக்கு மனசு நிறைவாகிடும், வயிறு நிறைவாகிடும். இப்படி அம்மா அப்பாவை அரவணைப்பாக வச்சுக்கணும், தான் வீட்டிலையே வச்சுக்கணும். ஒரு வயசானவா இருக்கிறது 1000 பேர் இருக்கிறதுக்கு சமம். சரி, நம்ம குழந்தை இருக்குது, குழந்தைய கொண்டு போய் தாத்தா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவாள், பாட்டி கொண்டு போய் அழைச்சிட்டு போய் குழந்தைகளை அதாவது கடத்தருலாம் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவாள், பஜாருக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவாள். அதனால் தாத்தா பாட்டி ஆற்றுல இருக்கிறது அவசியமான ஒன்று. பெத்தவாளை ஆற்றுல வச்சுக்கிறது அவசியமான ஒன்று. பெத்தவாளை அதாவது வயசான வாளுக்கெல்லாம் சுகம் உண்டாகக்கூடிய நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம். எந்த வகையிலையுமே அவளுக்கு பிரச்சனைகள் எப்போவுமே வராது. செப்டம்பர் மாதம் எதிர்பாராத நன்மையே டேர்னிங் பாயிண்ட். எந்த ஒரு காரியமும் திடமாக நடக்கக்கூடியது செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் தான் நீண்ட நாளாக போராடிகிட்டே இருப்பாள். வெளியூர் வெளிநாடு போகிறது மட்டும் இல்லை, அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் சில பேர் கேட்டு விண்ணப்பிச்சிருப்பா. அதெல்லாம் அந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக கிடைச்சிரும். நீண்ட நாளாக அந்த பிரிஞ்சிருப்பா, ரொம்ப இருப்பா, 2 வருஷமாக ஆகும், வெளிநாட்டில் இருப்பாள். சரி, ஆத்துக்காரியை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், மனசில் ஆவல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இந்த செப்டம்பர் மாதம் கிடைச்சிரும். கவலையப்பட வேண்டாம். அக்டோபர் மாதம் நல்ல ஒரு உயர்ந்த நிலை, பதவி உயர்வு. சில பேர் பார்த்தா ப்ரொமோஷன் கிடைக்கணுமே, என்ன செய்கிறது, அந்த பதவி உயர்வுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சூழ்நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி தந்துடுவார். அக்டோபர் மாதங்கிறது ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமே தவிர, சாதகமாக இருக்குமே தவிர பாதகம் வராது. அக்டோபர் மாதத்தில் தான் கைவிட்டு போன பொருள்கள் கிடைக்கும். ரொம்ப பேருக்கு சில பொருள்கள்லாம் காணா போயிருக்கும். அவெல்லாம் காணா போயிட்டாலும் காணா போகிறதில்ல, எங்கேயாவது மறந்துட்டு வச்சுருப்போம், ஏதாவது நம்ம கை தவறி விட்டுருப்போம். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அது கிடைக்கக்கூடிய மாதம் வந்து அக்டோபர் மாதம்.
அப்போ அந்த அக்டோபர் மாதங்கிறது ஒரு அற்புதமான மாதம். மெமரி லெஸ்ஸாக சில பேர் ஞாபக சக்தியெல்லாம் குறைச்சலாக இருக்கும். நல்லா ஞாபகம்லாம் மெமரி நல்லா கூடி அவளுக்கெல்லாம் ஞாபக மருதியெல்லாம் போய் மனசு நல்லா உள்ளம் தெளிவாகி நல்லா உறுதிப்பட மனசு இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நெல்லிக்கனி போல் உருண்டோடி வருமா அந்த அக்டோபர் மாதத்தில். அப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் இந்த அக்டோபர் மாதத்தில் நாம் அனுபவிக்கலாம். காரணம் 7 கிரகத்தில் சூரியனுக்கு நிங்காதனி யோகம், அதே நேரத்தில் சந்திரனுக்கு மனோ ஆஷித யோகம், புதனுக்கு பிரகதினா யோகம். இப்படி இந்த 3 யோகமும் அற்புதமாக வர்றத ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்து யோகங்கள் நிற்கிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பின்னாடி 1,08,00,000 யோகங்கள் ஒளிஞ்சின்னு இருக்கிறது. இவ்வளவும் நாம் கொண்டு வரணும். இறைவனை பிரார்த்தித்தால்தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் அக்டோபர் மாதம் ரொம்ப அற்புதமான மாதம்னு சொல்லலாம். அக்டோபர் மாதத்தில் சாதிக்க முடியாத காரியத்தை நாம் சாதிச்சிடலாம். நவம்பர் மாதம் ரொம்ப உயர்வான நிலைன்னு சொல்லலாம். நவம்பர் மாதம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வர்ற மாதிரி ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்போம். அவள் ஏத்தாப்பில் வந்துடுவா. அப்போது அவளை நம்ம ரொம்ப நாளாக நீண்ட நாளாக தேடிகிட்டே இருப்போம். அவளை நம்ம பார்க்கணுமே, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், அந்த வாத்தியாரை பார்க்கணுன்னு எண்ணங்கள். ஐஏஎஸ் கலெக்டர் ஆகியிருப்பா பிள்ளையாண்டா, நமக்கு ஆஷானை பார்க்கணுமே நினச்சிட்டு இருப்பா. அவளெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நவம்பர் மாதம். அதுக்கு காரணம் ராகுடைய ஒரு சஞ்சாரமும் சூரியனுடைய சஞ்சாரமும் செவ்வாயுடைய ஆதிக்க பலமும் உங்களுக்கு உயர்வான நிலையை கொடுக்கும். டிசம்பர் மாதம் கவலையே பட வேண்டாம். சாது மகான்களுடைய தரிசனம் டிசம்பர் மாதம். காரணம் ராகும் செவ்வாயுடைய நிலையும் அதே நேரத்தில் சனியுடைய பாவகத்தையும் குருவுடைய அதீதியான பார்வை படுறதுனால நமக்கு டிசம்பர் மாதம் சாதுக்களுடைய ஒரு தரிசனமும் மகான்களுடைய ஒரு தரிசனமும் நமக்கு கிடைக்கும். மகான்களுடைய பார்வை பட்டாலே நம்மளுடைய பாவங்கள் போயிடும். நல்லவாளுடைய பார்வை பட்டாலே நமக்கு பாவங்கள் போயிடும். அப்படி ஒரு உயர்வான சூழ்நிலைகள் உங்களுக்கு டிசம்பர் மாதம் கிடைக்கிறது. எப்பவும் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவா, பெரியவாள்லாம் மோதிர கையால் குட்டுப்படணும். அதனால் மகான்களுடைய நம்மளுடைய சிரசில் மகான்களுடைய கை வச்சாலே நமக்கு அது ஸ்பரிஷ யோகம்னு பேர். என்ன தோஷம் இருந்தாலும் விலகி போயிடும். நம்ம ஜாதகத்தில் தோஷம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் கர்மா, போன ஜென்மாவில் என்ன பாவங்கள் செய்தோமோ அதை இந்த ஜென்மாவில் நாம் அனுபவித்து தான் ஆகணும். அப்போது டிசம்பர் மாதம் மகான்களுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுனால எல்லா பாவங்களும் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதனால் 197% நன்மையே தரக்கூடிய வருஷம் இது. 2015வது வருஷத்தில் எல்லா காரியமும் உங்களுக்கு சித்தியாகும். ஓம் நமோ நாராயணாய. சாமிஜி, கன்னியா ராசியில் நிறைய பேர் அதிக ஆயுளுடன் இருப்பதன் ரகசியம் என்ன? மனம் வெறுத்து சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள், அது எதனால்? கன்னியா ராசியை பொறுத்த அளவுக்கு குரு பகவானை பார்க்கணும். கன்னியா ராசி ஏற்கனவே நம்ம சொல்கிறச்ச அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம். கோணராசி கன்னியா ராசி, தனுசு ராசி, மீன ராசி, மிதுன ராசி, கோணராசி. கோணராசியில் எப்போவுமே ஒரு சில பேர் முற்றும் துறந்த முனிவர் போல் ஒரு சிலர் இருக்க தான் செய்வாள். எல்லாமே நம்மளை விட்டு போயிடுத்து ரொம்ப விரக்தியான வாழ்க்கை, ரொம்ப போராட்டமான வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்வுன்னா அந்த எண்ணமே ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துரும். எப்படி ஒருத்தர் ஒரு அந்யோன்யமாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்காது. காரணம் பக்தி இருக்குது, அதாவது ஸ்திரபக்தி இருக்குது, பூரண பக்தி இருக்குது, அந்யோன்ய பக்தி இருக்குது. இது குடும்பத்திலையும் பக்தி உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பக்தி, அது பதிபத்தினி யோகம்னு அதை சொல்லுவாள். அந்த யோகம் கணவன் மனைவிக்கு அவசியமான ஒன்று. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் 3வது மனுஷாலுடைய தலையீடு உள்ளே இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே 3rd பர்சனை 3வது மனுஷால் கொண்டு வரக்கூடாது. எந்த ஒரு புதுசாக இப்போ கல்யாணம் ஆகியிருக்கா, கல்யாணம் ஆனோடனே ஏதாவது ஒன்று சின்ன சின்ன குறைகள் வீட்டில் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து போகணும். உடனே அம்மாத்துக்கு உடனே ஃபோன் பண்ணி, இங்கே வருமா, ஆத்துக்காரர் திட்டுறாரு, மாமியார் திட்டுறாரு, மாமனார் எப்போ பார்த்தாலும் சிடிச்சிடுங்கிறாரு, இதெல்லாம் உடனே ஃபோனை போட்டு உடனே அங்கே நம்ம ஆற்றுக்கு சொல்லக்கூடாது. இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பொறுத்து பொறுமையாக பொறுத்தால் பூமி ஆழ்வார். இந்த பூமியே தாங்கி நிற்கலையா ஜெகன்மாதா, அதை விட நாம் என்ன கெட்டு போயிட்டோம். அப்போ பெண்களே பொறுமைக்கு இலக்கணமானவர்கள்னு சொல்கிறது. அதனால் ஒரு சில பெண்கள் பார்த்தா கொஞ்சம் பொறுமை இல்லாமல் கொஞ்சம் அப்படி பதட்டமாக இருக்கத்தான் செய்வான். அந்த கோணராசியில் இருந்தாலும் நிதானமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு சில பிள்ளையாண்டாம் பார்த்தா மனைவியை புரிஞ்சிக்கவே மாட்டான். அவள் ஒன்று சொன்னால் இவள் ஒன்று பதில் சொல்லுவாள், இவள் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று பதில் சொல்லுவாள். அப்போ ஏடாகூடமான பேச்சு வாழ்க்கைக்கு ஆகாது. வழிபோக்கன் 2 பேர் ஒரு வீட்டில் குடியிருக்கிறது போல் இவாளுக்கு மனசு
சங்கடம் வந்துடும். அந்த சங்கடம் தான் சந்தேகத்தை கொடுக்கறது. ஒரு சிலர் சந்தேகமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால எல்லாமே அவளுக்கு வாழ்க்கையில் வந்து தடுமாற்றமாகி போகிறது. ஒரு சிலர் சங்கடமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தான் சந்தேகம் அதிகரித்து போகிறது. சந்தேகமே இவாளை வந்து வாழ்க்கையிலேருந்து பிரிச்சிடுறது. சந்தேகப்படவே கூடாது. நகமும் சதையும் போல். எப்போவுமே ஸ்ரீராமன் இல்லையா, சீதாதேவியோட 11,000 வருஷம் வாழ்க்கை நடத்தலையா? நம்ம என்ன கேட்டு போயிட்டோம்? நமக்கு இறைவன் எல்லாத்தையும் தருவார். அன்பான மனைவியை கொடுத்துருக்கா, அழகான குழந்தையை கொடுத்துருக்கா. இவாளோட நம்ம வந்து வாழ பழகணுமே தவிர நாம் ஏதோ கற்பனையில் வந்து ரொம்ப நீந்தப்படாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கக்கூடாது. இவாளோட நம்ம ஒன்றி போகிறச்ச எல்லா காரியத்தையும் எம்பெருமான் சித்தி பண்ணி தந்துடுவார். இந்த விரக்தி காணாமல் ஓடி போயிடும். அதே நேரத்தில் இந்த மன தடுமாற்றங்கள்லாம் இருக்குது. தடுமாற்றங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவு என்னென்னா நிதானம் சமாதானம். நிதானம் உயர்ந்தது, சமாதானம் அதை விட உயர்ந்தது. அதே தான் நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் கணவன் மனைவி தனித்து பேசி, என்னம்மா வேலைக்கு போகிற பொம்னாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷாலாக இருந்தாலும் சரி, என்னம்மா இப்போ தான் வேலை விட்டு வந்தியா, உடனே வீட்டுக்காரர் என்ன பண்ணணும், கணவன் என்ன பண்ணணும், மனைவிக்கு காஃபியை போட்டு நீ சாப்பிடு வா, உட்காந்து வா, களைச்சி வந்திருப்ப சாப்பிடுன்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஆத்துக்காரர் வெளியிலேருந்து வந்தால் உடனே மனைவி என்ன பண்ணணும், தன்னுடைய முந்தியால் அவருடைய வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டு, வாங்க களைச்சி வந்திருக்கேள், காத்துங்க, காஃபி சாப்பிடுங்க, மற்றதை அப்புறம் பேசலாம். இப்படி அன்பொழுக பேசுகிறச்ச ஆற்றுல வந்து குதூகலம் தாண்டவமாடுமே தவிர, மகிழ்ச்சி பொங்குமே தவிர விரக்தி வரவே வராது. எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். ஈகோ வரக்கூடாது ஒரு ஆற்றுல. குடும்பத்தில் வந்து ஈகோ வந்துச்சுன்னா எல்லா காரியமும் சிதறி போயிடும். ஆனால் கன்னியாராசியில் அதிக ஆயுஷ், அதிக நீண்ட ஆயுஷ், ரொம்ப தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம பார்க்கலாம். கன்னியாராசியில் 80, 90, 96, 100, 101, 102 இதை தொற்றுவா. ஆயுசு காலம் 120. மொத்த காலம் மனுஷாளுக்கு கலியுகத்தில் விதிக்கப்பட்டது 120. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்போ கலியுகம். கிருதாயுகத்தில் மனுஷன் 1200 வருஷம் வாழ்ந்தான். இந்த கலியுகத்தில் நம்ம 120 வருஷம் இருக்க வேண்டாமா? இப்போ திசைகளெல்லாம் கூட்டி பார்த்தேன்னா சந்திரமகாதிசை 10 வருஷம், செவ்வாதிசை 7 வருஷம், ராகு மகாதிசை 18 வருஷம், குரு மகாதிசை 16 வருஷம், செவ்வாய் மகாதிசை 7 வருஷம், ராகு மகாதிசை 18 வருஷம், குரு மகாதிசை 16 வருஷம். இப்படி சுக்கிர திசை 20 வருஷம், சூரியன் 6 வருஷம், இப்படி எல்லாத்தையும் சேருங்கோ 120 வருஷம் பகவான் நமக்கு கொடுத்தது. இது கன்னியா ராசியில் தான் அதிகம். காரணம், மனசு அப்பளுக்கு இல்லாமல் இருக்கா, மனசை சுத்தமாக வச்சுக்கிறா. அதனால் தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவளெல்லாம் சேவிக்கிறோம்.